இந்த மாதத்திலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் கிறிஸ்துவிலே கர்த்தர் நினைப்பூட்டின வார்த்தையை இந்த காலவெளியிலே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தின் நேராய் நம்முடைய கவனித்திருப்போம். 1 King chapter 6 முதல் 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு மிக வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். இன்னொரு முறை வாசிக்கலாமா? இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் பல பகுதியில் காணப்பட்டாலும் வசனத்துடைய பின்பகுதியிலே என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையை நினைப்பட்டு விரும்புகிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தர் என்பதை இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கிற இந்த உலகம் கைவிடப்படுகிற ஒருவரை ஒருவர் கைவிடுகிற ஒரு உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்திலே பல மனிதருடைய நான் காரியத்தை சுட்டி காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். அவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவள் தான் சொல்லி நம்முடைய ஆண்டவர் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதபடி ஜீவிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை மாத்திரம் சுட்டி காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த வசனத்தை மையமாய் வைத்து நான் இந்த ஆண்டவர் கைவிடாத தேவன் என்பதை குறித்து யோசித்த வழியில் ஒரு பகுதியாக முகவரியாய் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டை நான் வாசிக்கிறோம். 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசிப்போம். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும், எல்லாம் கவனி சொல்ல, என் தகப்பனும் என் தாயும் என்னை என்ன செய்யலாம்? கைவிட்டாலும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தகப்பனும் தாயும் என்ன செய்யலாம்? கைவிடலாம், கைவிடுகிறார்கள். இந்த நாட்களிலே செய்தித்தாளை நாம் பார்க்கிறோம், நியூஸ் கழிப்போம். அந்த நாட்கள் அப்படி இல்லை. இந்த நாட்டில் பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை கைவிடுகிறதை பார்க்கிறோம். பிறந்த குழந்தைகளை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டு விடுகிறதை பார்க்கிறோம். எத்தனை காரியங்களை நான் பார்க்கிறோம், யோசிச்சு பாருங்க. காரணம், அப்படிப்பட்ட ஒரு காலத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். தகப்பனும் தாயும் நம்மை கைவிடலாம், கைவிடலாம், அவர்கள் கைவிடலாம் நம்முடைய ஜீவியத்தில். ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். இதைத்தான் இந்த கால்வெளி சொல்லி உற்சாகப்படுத்த முடியாய், தைரியப்படுத்த முடியாய் மாத்திரமல்ல, அதில் இன்னொரு பகுதியும் எச்சரிப்புருவாம்படியாய் சொன்ன வார்த்தையை நினைப்பட்டும்படியாக நான் விரும்புகிறேன். 1 சாமுவேல் புத்தகம் 30ஆம் அதிகாரத்திலே நான் பார்க்கும் பொழுது, தாவீது இருந்த பட்டணத்திலே தாவீது வெளியே சென்றிருக்கும் பொழுது அமலேக்கியர்கள் வந்து தாவீதுடைய எல்லாவற்றையும் அவர்கள் சிறைப்பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். தாவீதும் அவருடைய மனிதர்களும் அவள் வந்த வழியிலே ஒன்றை காணவில்லை. மிகவும் பலவீனமாக அழுதார்கள். தாவீது கர்த்தர் நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரே, நான் அந்த பின்தொடர்ந்து அந்த தண்டனா போகவா என்று சொல்லுகிறான். இப்பொழுது ஆண்டவர் நீ பின்தொடர்ந்து போன்னு சொல்லுகிறார். இப்பொழுது எங்கே போனார்கள், எப்படிப்பட்ட நிலைமைன்னு தெரியாது. தாவீதும் அவர் மனுஷர்களும் அங்கே பின்தொடர்ந்து போகிறார்கள். அப்பொழுது ஒரு மனிதனை அங்கே பார்க்கிறாங்க. அவன் மரிக்கிற தருவாயில் இருக்கிறான். அவனுக்கு 3 நாளாய் சாப்பிடாதபடி அவன் காணப்படுகிறான். அப்பொழுது தாவீது அவனை குறித்து வாசிக்கிறோம். 30ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ யாருடையவன்? அமலேக்கினுடைய வேலைக்காரனாகிய 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்ன செய்தான்? கைவிட்டான். யுத்தத்துக்கு போயிருக்கிறார்கள். அப்ப அவனுடைய
யுத்த வீரனாக ஒரு நல்ல சேனாதிபதியாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். யோசித்த பகுதியை யோசித்து பார்த்த வேளையிலே அவள் அமெரிக்கர்கள் யுத்தத்துக்கு தான் போனார்கள். அப்பொழுது ஒரு வேலைக்காரனே அவனோடு கூட்டு போயிருப்பான. அவன் சாதாரண ஒரு மனிதனாக இருந்திருக்க முடியாது. இராணுவத்தில் மிக முக்கியமான ஆளாக இருந்திருக்கலாம். ஆனால் அவன் வியாதிப்பட்ட வேளையிலே அவன் எஜமான் என்ன செய்தானா? கைவிட்டு போயிட்டான். இது அந்த உலகம். இந்த உலகத்துடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். நல்லா இருக்கும் பொழுது எல்லாம் நல்லா இருப்பார்கள். ஆனால் இங்கே வியாதிப்பட்ட வேளையிலே தன் எஜமான் அவனை நம்பி யுத்த களத்திற்கு அவனோடு கூட வந்திருக்கிறவன் எல்லா காரியத்திலும் இதுவரைக்கும் எத்தனை வருஷங்கள் இடத்துல வேலை செய்தான் தெரியாது. ஆனால் இப்போ வியாதிப்பட்ட வேளையிலே அவனை கைவிட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நாம் வாழ்கிற உலகம் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் சொல்லும் பொழுது 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அவர் பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து சில காரியத்தை சொல்ல வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 4:16 நான் முதல் விசை எல்லாரும் என்ன செய்தார்கள்? கைவிட்டார்கள். பவுலோடு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றவர்கள், அவனோடு ஜீவித்தவர்கள், ஊழியத்திலே அவனோடு பயணித்தவர்கள், எல்லா காரியத்தையும் செய்தவர்கள். ஆனால் அவன் சொல்லுகிறான், எல்லாரும் என்ன செய்தார்கள்? என்னை கைவிட்டார்கள். ஆவிக்குரிய உலகத்திலும் நம்மளை என்ன செய்வாங்க? கைவிடுவார்கள் என்பதாக நான் பார்க்கிறோம். ரொம்ப ஸ்டேட்மெண்ட் சொல்ல வார்த்தை வாசிக்கிறோம். அங்கே தாவீது சொன்னான், தகப்பனும் தாயும் கைவிடலாம், எஜமான் கைவிடலாம், இங்கே கூட என்ன வந்தாலும் சரி உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆவிக்குரிய வாழ்க்கையில இணைந்து வாழ்ந்தவர்கள், இணைந்து கூட வந்தவர்கள் எல்லாரும் அவனை கைவிட்டார்கள். காரணம், நாம் கைவிடும் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பரிதாபமான ஸ்டேட்மெண்டை சவுலுடைய வாழ்க்கையில் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த நாட்டில் சவுலை குறித்து நான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், சவுலை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். சவுலுடைய வாழ்க்கையின் நிலைமையின் மிக இக்கட்டான ஒரு நிலைமை. 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்டை பார்த்தீங்கன்னா மிக பரிதாபமான ஒரு ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்கிறதை நான் வாசிக்க முடியும். 1 சாமுவேல் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 15 28:15 சவுல் சொல்லுகிற வார்த்தை கவனிங்கள். நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்கள். என்ன சொல்றேன் இப்பொழுது? தேவனும் என்னை என்ன செய்தார்? நான் அந்த சவுலுடைய வாழ்க்கையின் ஆரம்பத்தை குறித்து கடந்த 2-3 வாரம் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். கழுதையை தேடி போன அவனை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தார். ஆரம்பத்தில் பெலிஸ்தர்களை அடித்தான். பெலிஸ்தருடைய யுத்தத்தில் மகாபெரிய ஜெயத்தை பெற்றுக்கொண்டார்கள். அம்மோனியர்களோடு யுத்தம் பண்ணினார்கள். பெரிய ஜெயத்தை சவுல் பெற்றுக்கொண்டான். ஆனால் இப்பொழுது அவருடைய நிலைமையை நான் பார்ப்போமானால் தேவனும் என்ன செய்தார்? கைவிட்டார். ஆண்டவர் கைவிட மாட்டேன் என்று சொல்கிறாரே, கைவிடுவாரா? இட் இஸ் பாசிபிள். அவர் கைவிட முடியும், அவர் கைவிட முடியும். நான் அதற்கான காரணத்தை யோசித்து பார்த்து, ஏன் ஆண்டவர் கைவிடுவதற்கான காரணம் என்ன? பின்னால ஆண்டவர் கைவிட மாட்டார் என்பதை குறித்து அவங்களோடு நான் பேச போறேன். ஆனால் சவுலுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாய் மாறிவிடக்கூடாது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ரொம்ப ஆச்சரியமாய் யோசிச்சு பாருங்க. அவன் வருவதற்கு முன்பதாகவே சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் கர்த்தர் பேசி விருந்து ஆயத்தம் பண்ண வேளையிலே நல்ல ஒரு மாட்டுடைய முன்னந்தடையை அவனுக்காய் ஏற்பாடு செய்து வைத்து அவ்வளவு தூரம் அவனை ஏற்படுத்தி இஸ்ரவேலின் முதல் ராஜா என்கிற நிலைமையிலே கர்த்தர் உயர்த்தி வைத்தார். மேன்மையான காரியத்தை வைத்தார். அபிஷேகம் பெற்றான், எல்லாத்தையும் செய்தான். ஆனால் இன்னைக்கு அவனுடைய நிலைமை தேவன் கைவிட்டார். நீங்க நிறைய நேரத்தில் நம்ம அப்படியே வாழ்ந்து கொண்டா கர்த்தர் என்னோட தான் கூட இருப்பார்னு நினைச்சிடக்கூடாது. இது எச்சரிப்பு உருவாகும்படியாக எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. தேவன் அவனை கைவிட்டார். அப்ப கைவிடுவாரா? கைவிடுவார், கைவிடுவார்.
அதனால இன்னைக்கு நான் என்ன சொல்ல போறேன்னா, ஆண்டவரால் கைவிடாதப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய நாம் எப்படி இருக்கணும் என்பதைத்தான் உங்களோடு சுட்டி காட்டும்படி விரும்புகிறேன். உபாகமத்தில் நான் அதை குறித்து வாசிக்கும் பொழுது ஒரு வசனத்தை வாசித்த 31ஆம் அதிகாரத்தில் மோசே மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தை வாசிக்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அப்போ நல்லா அவர்கள் மேல் கோபப்பட்டு அவர்களை என்ன செய்வேன்? கைவிட்டு. அப்ப இந்த நாட்களில் தேவன் நம்ம மேல கோபப்படும்படியான ஒரு வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன் கைவிட்டார்? நான் பின்னால சொல்ல போற வார்த்தைங்கன்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனத்தை எப்படியாய் கைவிடாது நடத்தினார் என்று நெகேமியா எஸ்ராவின் புத்தகத்தெல்லாம் சொல்லப்படுகிறதை பார்த்தார். ஆச்சரியமா இருக்கிறது. இங்கே கோபத்தில் ஆண்டவரை கோபப்படுத்துவோமானால் அவரை நம்மை கைவிடுகிறார் என்று எழுதப்பட்டுகிறது. இந்த நாட்களில் நம்ம ரொம்ப கவனமாய் வாழ வேணும். ஆண்டவர் கைவிட்டார்னு சொன்னா வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. சவுளுடைய வாழ்க்கை நிலைமை ரொம்ப பரிதாபமாய் போய்விட்டதை பார்க்கிறோம். அம்மோனியரை ஜெயித்தான், பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி ஜெயித்தான். ஆனா இப்ப அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறி சொல்லுகிற பெண்ணை நாடி போகணுமே. அந்த சவுலை குறித்து டீச் பண்ண சொன்னேன். ஒரு நாள் அதிகாலையில சமுவேல் அவனை நிறுத்தி, நான் உனக்கு ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல போறப்பா சொல்லி தரித்தின்னு சொல்லி காலையில் அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை சொன்னான், ஆசீர்வாதமான வார்த்தைகளை. ஆனால் இன்னைக்கு ராத்திரி குறி சொல்லுகிற பெண்ணை தேடி போகிறான். நிலைமையை பாருங்க, யோசிச்சு பாருங்க. மிக பரிதாபமே. ஆண்டவர் கைவிட்டார்னு சொன்னா எத்தனை டாக்டர்கள் உதவி செஞ்சாலும் சரி, எத்தனை கோடீஸ்வரர்கள் உதவி செஞ்சாலும் சரி, எத்தனை பேர் உதவி செய்தாலும் சரி, ஒண்ணுமே முடியாது. மிக பரிதாபமே. ஆனால் எத்தனை பேர் கைவிட்டாலும் கர்த்தர் மாத்திரம் கைவிடாதிருப்பாரானால் அது போதுமான காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை தான் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஜீவன் தான் நமக்கு தேவை. தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை. தேவன் கோபப்பட்டாராம். சவுளுடைய வாழ்க்கையின் காரியத்தை குறித்து இன்றைக்கும் அவருடைய டவுன்ஃபால், அவன் கீழே போவதற்கான காரணங்களை கொடுத்து நான் டீச் பண்ண போறேன். அதை இங்கே நான் சொல்ல விரும்பல. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான் எழுதப்படுகிறது. அவருடைய கோபம் எவ்வளவா? ஒரே நிமிஷம் தான். அதுலேயே ஆண்டவர் கைவிடுற நிலைமை யோசிச்சு பாருங்க. அவே நம்ம மிக ஜாக்கிரதையாய் நாம் ஜீவிக்க வேண்டிய அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே நானும் நீங்களும் தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் நாம் வாழ்கிறவர்கள் சொன்னது போல மனிதரால் கைவிடப்படுகிற நிலைமை, நேசிக்கிறவர்கள் கைவிடப்படுகிறவர்கள் கைவிடுகிற நிலைமை, நம்முடைய வேலை கைவிடலாம், நான் நம்பி இருக்கிற எல்லா காரியமும் கைவிடலாம். தேவன் ஒருவரே நம்மை கைவிடாதவர். அவே நீ வரப்போற நாட்கள்ல அவரால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை நாம் நம் ஜீவியத்தில் நாம் வைத்துக் கொள்ளும்படியாய் தேவன் விரும்புகிறார். உபாகம புத்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது தேவன் சொல்ல ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 4:31. உன் தேவனாகிய கர்த்தர் என்ன தேவன் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அதுதான் பாடம். இரக்கம் நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே என்று பாடினோம். அவர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறாலே, என்னுடைய பக்தி நிமித்தமாக அல்ல, என்னுடைய திறமை நிமித்தமாக அல்ல, நான் நல்லவன் என்று சொல்லுவதனால் அல்ல, அல்லது நான் ஆண்டவருக்கு ஏதோ காரியத்தை செஞ்சேன் அப்படின்றதுனால அல்ல, தேவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறபடியினால் அவர் உன்னை நினைச்ச மாட்டாரா? கைவிட மாட்டார். இரக்கமுள்ள கர்த்தர், இரக்கமுள்ள தேவனாக இருப்பதனாலே அதனால் அவருடைய இரக்கத்தை மதியமாய் சோதித்து விடக்கூடாது. இரக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். ஆனால் அதற்கு மாறாக
நாம் கோபப்படும்படியாய் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கக்கூடாது. அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு வாழ்க்கையோடு நான் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே அவனை கைவிடவில்லை என்று எழுதப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தின விதத்தை குறித்து நெகேமியா சொல்லும் பொழுது, நெகேமியாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்திலே நெகேமியா சொல்லுகிறான். 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வாசியுங்கள். இவர்கள் இஸ்ரவேல் செய்த ஜனங்கள் எல்லாம் நிலைமையெல்லாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை இதே போல்தான். ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாதபடி இதயத்தை திருப்புகிறோம், கடினப்படுத்துகிறோம். தங்கள் அடிமைத்தனம் திருப்பும்படிக்கு அவர்கள் கலகம் பண்ணி ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மனவுருக்கமும் நீடிய சாந்தமும் நீர் அவர்களை கைவிடவில்லை. நவாமத்தை வாசித்தோம். அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியினாலே அவர்களை கைவிடவில்லை. இங்கே தேவன் வெகுவாய் மன்னிக்கிறவர், இரக்கமுள்ளவர், மனவுருக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மகா கிருபை உள்ளவர். ஆகவேதான் அவர் கைவிடவில்லை என்று எழுதப்படுகிறது. அவே நம்முடைய தகுதியை பார்த்து அல்ல, அவர் 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 அப்படிப்பட்டவராக இருக்கிறதுனால. திரும்ப 19ஆம் வசனத்தில் திரும்ப சொல்கிறான். வாசிப்போம். 19ஆம் வசனம். நீருடைய மிகுந்த மனவுருக்கத்தின்படியே அவர்களை வனாந்திரத்தில் என்ன செய்யல? கைவிடவில்லை, கைவிடவில்லை. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களில் நாம் கடந்து வந்த வழிகளெல்லாம் திரும்பி பார்ப்போம். கர்த்தர் நம்மை கைவிடவில்லை. கைவிட்டிருந்தார்னா இன்றைக்கு நம்ம இருக்க முடியாது. தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினோம், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய ஸ்தானத்தை கொடுக்கவில்லை. நம்முடைய ஜீவியத்தில் தேவன் அவர் மன உருக்கமுள்ள தேவனாக இருந்தனாலே, இரக்கமுள்ள தேவனாக இருந்ததுனாலே கர்த்தர் நம்மை இதுவரை கைவிடாதபடி நடத்தி இருக்கிறார். இனியும் நம்முடைய ஜீவியத்தில் தேவன் கைவிடாதபடி ஜீவிக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. எஸ்ராவின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திலும் எஸ்ரா சொல்லும் பொழுதும் அவன் சொல்லுகிற வாசனத்தை வாசிப்போம். எஸ்ரா 9:9. எங்கள் அடிமைத்தனத்திலே எங்களுக்கு என்ன செய்யல? கைவிட. எய்த்தின் அடிமைத்தனத்திலே இருந்தோம். பார்வோன் அடிமைப்படுத்தினான், பயங்கர வேதனைக்குள்ளே இருந்தோம். ஆனால் அங்க ஆண்டவர் எங்களை என்ன செய்யல? கைவிடல. எங்களுக்கு உயிர் கொடுக்கவும், எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போனதை புதுப்பிக்க பிடிக்கும், யூரியாவிலும் எருசலேம் ஒரு லேவியை கட்டளையிடும் பிடிக்கும் ஆண்டவர் தயவளிக்க பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் கைவிடல? ஆண்டவர் நம்ம உயிரோடு நம்ம வாழணும். இரண்டாவது, தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்யணும்? எடுப்பித்தினால் புதுப்பிக்க வேண்டும், அவருக்காய் வாழ வேண்டும், அவருடைய காரியத்தை செய்யணும், அவருக்கு சாட்சியாய் வாழணும். அதுக்காகத்தான் தேவன் கைவிடவில்லை. அவே இந்த நாட்களில் நம்முடைய ஜீவியத்தில் தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய நம்ம அர்ப்பணிப்போம். நம்ம கேள்விப்பட போகிறோம், இன்னும் நேர கைவிடுகிற ஒரு சூழ்நிலை உருவாக்கி கொண்டு பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கும்னு சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு 4 காரியத்தை மாத்திரம் சுருக்கமாய் சொல்லி என்னுடைய வார்த்தை நான் முடிக்கும்படி விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நான் வாசித்தோம். திரும்ப வாசிங்க. என் ஜனமாய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று எழுதப்பட்டதை பார்க்கும். இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன், இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். தமது ஜனத்திற்கு தேவன் இஸ்ரவேல் என்கிற பெயரை சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் சுட்டி காட்டுகிற ஒன்றாக அல்ல,
புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரத்திலே நம்மை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது 29 வாசிக்கிறோம். உபாகமம் 33:29, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் யாரா இருக்கிறது? இப்பொழுது இஸ்ரவேல், நம்முடைய ஆவிக்குரிய இஸ்ரவேல் என்பதாக புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம். நான் நீங்களும் இஸ்ரவேல், ஆவிக்குரிய இஸ்ரவேலாய் காணப்படுகிறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம். அவர்களை தேவன் கைவிடுகிறதில்லை. அவர் தேவன் கைவிடுவதில்லை ரட்சிக்கப்பட்ட ஜனத்தை. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவர் மேல கோபமானார், அழிக்க சித்தமாய் இருந்தார். ஆனால் மோசே இடத்துல மன்றாடுகிறான், ஆண்டவரே உம்முடைய கீர்த்தி என்னவாகும், நீர் ஒரு மேல இறக்கமாறு ஆண்டவரே. அதனால கர்த்தர் அவளை கைவிடாதபடி அழிக்காதபடி அவளை விட்டு விட்டார். காரணம் தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம், தம்முடைய ஜனம் என்கிற ஒரே காரியத்தை நிமித்தமாக நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை அடைந்திருப்போமானால் நாம் தேவ ஜனம் என்று வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகள் இஸ்ரவேலாய் மாறும்படியாய் தேவன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையை காணப்படும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் அல்லது அந்த தேவனுடைய ஜனமாக நாம் காணப்படுகிறோம். அவருடைய கர்த்தர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை கைவிடலை. நீங்க பழைய ஏற்பாட்டு முழுவதும் நீ வாசப்பாங்க, எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ சந்தர்ப்பங்கள், எத்தனையோ காரியம் வந்தது, தேவன் கைவிடவில்லை. ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்தை தேவன் கைவிடப்படுவதில்லை. அது மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் அது போதாது. 9ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். சங்கீதம் 9:10, உம்மை தேடுகிறவர்களை நீர் என்ன செய்வதில்லை, கைவிடுகிறதில்லை. இந்த கடைசி நாட்களில் தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டுமானால் நாம் கர்த்தரை என்ன செய்யணும், தேட வேண்டும். கர்த்தரை தேட வேண்டும். நான் சொல்ல வேண்டிய அந்த சொல்லுகிற காரியத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதில்லை, வருத்தம் அடைவதில்லை. காரணம் தேவனுடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். நீங்க நம்ம ஆண்டவரை எப்படி தேடுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க ஆண்டவரை தேடல அப்படின்னு சொன்னால் ஒரு நாள் வரும், அந்த இக்கட்டான நேரங்கள், நெருக்கமான நேரங்கள் வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தேடினாலும் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. அருமையாய் நீதிமொழி புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிற வார்த்தை அவர்களை நினைப்பூட்டும்படி விரும்புகிறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் விளையாட்டாய் எண்ணக்கூடாது. கர்த்தரை தேடுகிற காரியத்தை அஜாக்கிரதையாய் நாம் எடுக்கக்கூடாது. தேவனை தேடுவதை குறித்து மிக திரும்ப 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 தேவனுடைய வார்த்தை வலியுறுத்தி சொல்லப்படுகிறதை வாசிக்கிறோம். 24ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், என் கையை நீட்டியும் கவனிக்கல, என் ஆலோசனை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து உள்ளதெல்லாம் என்ன செய்தீர்கள், பொறுத்தீர்கள். அப்ப சொல்றாரு, ஆகையால் நான் உங்கள் ஆபத்து காலத்தில் என்ன செய்வாரா, நகைத்து. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது, கஷ்டம் வருது,
உங்களை பார்த்து யாராவது சிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, என்ன ஏற்படும்? சின்னத்தை பார்த்தாலே அவர் என்னை பார்த்து சிரிச்சாருன்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆண்டு சொல்ல நகைக்கிறார். நமக்கு ஆபத்து வரும் பொழுது, நமக்கு துன்பம் வரும் பொழுது அவர் ஒன்றும் செய்ய முடியாது. அவர் எல்லாம் செய்ய வல்லவர் தான், எல்லாவற்றையும் உடையவர். அவர் நகைக்கிறாரா? அடுத்து பயப்படும் காரியம் வரும் பொழுது என்ன செய்வாரா? வந்தால் இல்ல, பயப்படும் காரியம் என்ன செய்யும்? வரும். கேள்விப்பட போறோம், பயமுறுத்துற காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, இன்னும் வரப்போகுது. ஆனா கர்த்தரை தேடுனா நம்ம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை கைவிட மாட்டார், அவர் நம்மை கைவிட மாட்டார். சொல்றாரு, நீங்க பயப்படும் காரியம் புசல் போல் வரும்பொழுதும், ஆபத்து சூறாவளி போல் வரும்பொழுதும், நெடுக்கமும் இடுக்கணும் உங்கள் பேர் வரும்போதும் நான் என்ன செய்வேன்? ஆகடியம் பண்ணுவேன். தேட மாட்டாங்க, அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை என்ன செய்யல, தெரிந்து கொள்ளவில்லை, அசட்டை பண்ணினார்கள். அவே இந்த நாட்களில் கர்த்தரை தேடும், ஒவ்வொரு நாளும் அதிகாலையில கர்த்தரை தேடும். ஹல்லேலூயா. வேதம் சொல்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி என்ன செய்யுங்க? காலையில் 7 மணி கர்த்தரை தேடுங்க, பைபிள் வாசிங்க, ஜெபியுங்க. தேவனுக்கு நேரத்தை கொடுக்காதபடி வேலை, உங்களுடைய தொழில், படிப்பு, எந்த காரியம் இருந்தாலும் கொடுத்தீங்கன்னா ஒரு நாள்ல கைவிடப்படக்கூடிய, அன்னைக்கு யாரும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆண்டவரே ஆகடியம் பண்ணுவார், பரிகாசம் பண்ணுவார், சிரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிக வேதனைக்குள்ள ஒரு இடம். வேண்டாம், கர்த்தரை தேடும். எத்தனை பேர் காலையில் குடும்ப ஜெபம் பண்ணேன்னு தெரியாது எனக்கு. ஒருவேளை இப்ப காலங்கள் மாறி போய் கொண்டிருக்கனால நீங்க அசட்டையா யோசிக்கலாம். நாட்டில் ஆண்டவர் கைவிடாத ஒரு வாழ்க்கை. நான் சொன்னேன், ஆண்டவர் கைவிட்டார்னா மிக இருக்கும். சவுல் பெரிய ராஜா தான், ஆலோசனை தேடுறான், ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. கர்த்தரை தேடுறான், ஒன்னும் வார்த்தை இல்லை. அதெல்லாம் தேவனும் என்னை கைவிட்டாரப்பா. வேண்டாம், தேவன் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள கர்த்தர். அதே நேரத்தில் நாம் அவரை தேட வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவரை தேட வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கை சற்று யோசிச்சு பாருங்க. ஆண்டவரை தேடின மனுஷன், ஆடுகளை தேடும் பொழுதும் கர்த்தரை தேடினான். அரசாங்கத்தில் ஒரு பெரிய ராஜாவான பிறகும் கர்த்தரை என்ன செய்தான்? தேடினான். கஷ்ட நேரத்தில் சில தேடுவாங்க, நல்லா வாழ்ந்திருக்கும் போது சில தேடுறது இல்லை, வசதி வந்த பிறகு தேடுறது இல்லை. இல்லை, ராஜாவான பிறகு சொல்றான், எப்பொழுது உடைய சந்நிதியில் வந்து நிற்ப ஆண்டவரே. எப்ப நேரம் கிடைக்கும் அவன் தேடு. ஆனால் கர்த்தர் அவனை கைவிடவில்லை. யோசிப்பாங்க, சவுல் ராஜா, ஒரு தேசத்தின் ராஜா, தன் சேனையோடு புறப்பட்டு போனான். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஈட்டியை கையில பிடித்து கொண்டு சவுல் எங்க இருக்கானோ உடனே போய் அங்க இருக்கிறனா தோப்புல போய் பாளையம் இறங்குறான். தாவீதேவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன? எனக்கும் மரணத்திற்கும் ஒரு அடி தூரம் தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு தூரம் சவுளுடைய நெருக்கடி. சவுல் சேனை வீரர்களோடு அவனை சுற்றி திரிகிறான். கர்த்தர் தாவீதை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் சிங்காசனத்தை உட்கார வைத்தார், உயர்த்தினார். அவருடைய வாழ்க்கையில் செய்த ஒரே ஒரு கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடினான், கர்த்தரை தேடினான். அதிகாலையுமே தேடு ஆண்டவரே. மாணவர் நீரோடு வாஞ்சித்துக்கிறது போல கதறான்ப்பா. நீங்க நம்முடைய ஆத்மா எப்படி கர்த்தரை தேடுது யோசிச்சு பாருங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்றதுக்கே கஷ்டப்படுறோமா? யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் கர்த்தரை தேடி வருவதற்கே நேரத்தோடு வர்றோமா? யோசிச்சு பாருங்க. வேலை ஸ்தலத்துக்கு எப்படி போறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ராத்திரி திடீர்னு சோகம் இல்லை, விடியற் வரைக்கும் உட்காந்துருக்கிறோமா? யோசிச்சு பாருங்களேன். அந்த ராத்திரியில் எழும்பி எங்கேயாவது ஆஸ்பத்திரியை திறந்திருக்காம போறோம். ஆனால் கர்த்தரை தேடுவதற்கு விடிஞ்சு எத்தனை மணி நேரமானாலும் வழக்கமா லேட்டாக வருதான் இல்லை. சில சமயங்கள் காலதாமதம் ஆகலாம், சுகமாகலாம். நான் கர்த்தரை தேடு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை காலையில் கர்த்தரை தேடுங்க. நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். இந்த நாட்களில் ஆண்டவரை தேட பழகிட்டானா
ஒரு காலம் வரும்பொழுது கர்த்தர் அவளை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. மிக முக்கியம் அது. அப்படி இல்லைன்னு சொன்னா கர்த்தரால் கைவிடப்படுவார்கள்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப பரிதாபம். அந்த சவுளுடைய வாழ்க்கையை படிக்கிறதுனால யோசிச்சு பார்த்தேன். ரொம்ப பரிதாபமா சொல்லலாம், தேவன் என்னை கைவிட்டார் ஐயா. ஒரு நாள் அவர் கழுதையை தேடி போன உடனே தேவனே அபிஷேகம் பண்ணாரு, மேன்மையை கொடுத்தாரு. இவன் வாஞ்சிக்கல, இவன் விரும்பல, தேவனே வாலண்டியரா கொடுத்தார். ஆனா இன்னைக்கு அந்த தேவனை கைவிட்டாரேன்னு சொல்கிறானே. எல்லா நேரம் தேவன் ஒன்று போல இருப்பார் என்று நாம் யோசிக்க கூடாது. அநேகருக்கு வாழ்க்கையில் எத்தனையோ சிக்ஷைகள் பல காரியங்களை கொடுத்து திருப்பினாலும் கடின உள்ளத்தோடு இருப்போமானால் ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் கைவிடுகிற ஒரு நிலைமை வருமானா அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை. அது வேண்டாம். அப்படி ஒரு நிலைமைக்கு உள்ளாகக்கூடாது என்று தான் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் என்னோடு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம கர்த்தரை தேடும். நம்முடைய வேலையவோ, நம்முடைய படிப்பையோ, நம்முடைய பிள்ளைகளையோ, நம்முடைய தொழிலையோ சாக்கு பாக்கோ சொல்லவே கூடாது. கர்த்தரை தேடுவதற்கும் ஜெபிப்பதற்கும் ஆலயத்துக்கு வருவதற்கும் இந்த ஒரு காரியங்களை நாம் சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. பல நேரங்களில் பிள்ளைகளை சொல்லுகிறோம், தவறது. வேலையை சொல்லுகிறோம், தவறு. கர்த்தரை தேடுவதற்கு எந்த சூழ்நிலை ஆனாலும் அவருக்கு பிரையாரிட்டி கொடுப்போமான நிச்சயமா தேட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமா கர்த்தரை தேடும். அப்படி என்ன வந்தாலும் பாரு. ஏன்னா நான் சொல்றேன், ஒரு நாள் வரப்போகுது ஐஸ்வர்யம் கூட என்ன செய்யும், உதவாமல் போயிடும். மனிதனுடைய ஞானம் எல்லாம் முடிவு போகிற காலம், பணம் வைத்திருந்தும் பணம் பிரயோஜனமற்ற ஒரு காலம் வரப்போகிறது. ஆனா நம்ம கர்த்தரை தேடினோம்னா எல்லாருக்கும் மேல கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடிப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒரு நிலைமைக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை உண்டு. கர்த்தரை தேடுவோம். தாவீதுடைய ஜீவியத்தில் கர்த்தரை விடாம தேடினான். கர்த்தர் கைவிடவில்லை. நமக்கு எல்லாம் தெரியும். 2 நாளாகமத்து புத்தகம் 20ஆம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவை குறித்து அதிகமாக நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். யூத ராஜாக்களே மோசமான ராஜாக்கள், பல ராஜாக்கள் இருந்தாலும் யோசபாத் நல்ல ஒரு ராஜா. திடீரென்று பிரச்சனை வந்து விட்டது. மோவாப் புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் இவர்கள் எல்லாரும் சுற்றி வந்து விட்டார்கள். உடனே அவன் செய்த காரியம் கர்த்தரை தேடுகிறதற்கு என்று எழுதப்படுகிறது. கர்த்தரை தேடுகிறதற்கு யூதாவெங்கும் உபவாசத்தை கூடிவித்தான் என்று எழுதப்படுகிறது. ஆண்டவரை தேடும்படி வந்தார்கள், ஆண்டவரை தேடும்படியாய் வந்தார்கள். யுத்தத்திற்கு ராணுவத்தை ஆயத்தம் பண்ணணும். 11 லட்சத்துக்கு மேல அவனிடத்தில் பலசாலிகள் இருந்தார்கள், யுத்த வீரர்கள் இருந்தார்கள். அதை போய் ஆயத்தம் பண்ணணும். அவனுக்கு தெரியும், நான் யுத்த வீரர்லாம் ஆயத்தம் பண்ணி கர்த்தரை தேடலன்னா என் வாழ்க்கையில் பயங்களே ஃபெயிலியர் ஆகிரும். ஆனா கர்த்தரை தேடுவேனானால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டான். ஹல்லேலூயா. அவே தேவனை தேடினான், உபவாசத்தோடு தேவனை தேடினான். கர்த்தர் கைவிட்டாரா? இல்லை, இல்லை. யுத்தத்துக்கு அவள் பிரயாசப்படவில்லை. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். யோசிப்பார், ஒன்றும் செய்யலை. ஆண்டவர் யுத்தம் செய்கிற விதங்கள்லாம் பார்த்தேன். கடந்த நாட்கள் அது யோசிச்சிருந்தேன். கொலவைகளை அனுப்பினார், இயற்கை அனுப்பினார். இங்க என்ன பண்ணார் ஆண்டவர்? அவங்களுக்கு கூட என்ன செய்தார்? கலகத்தை என்ன செய்தாங்க? ஏற்படுத்தினார். சமாரியாவிலே பஞ்சம் வந்த வேளையிலே அவர்களுக்கு விரோதமாய் வந்த கூட்டத்தை கர்த்தரே கலங்க பண்ணார். அவங்களுக்கு காதுல என்ன கிடைச்சான்? பெரிய ரதங்கள் எல்லாத்தோட வர்ற மாதிரி கேட்டுச்சு. போனது குசுரையா நடந்து போனாங்க. ஆனா அவங்க காதுல கேட்டுச்சு பயங்கரமான ஆரவாரம் வருகிற சத்தத்தை கேட்ட உடனே அவ்வளத்தையும் போட்டு போயிட்டான். காரணம் கர்த்தர் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கர்த்தரை கைவிடாதபடி இருக்கணும்னா எதிராளிகள் கர்த்தர் எந்த விதத்திலையும் அவர் செய்வார். ரொம்ப ஆச்சரியமா ஆண்டவர் நடத்தலை கொடுத்த கடவாத்தில் நான் யோசிச்சதை பார்த்து தியானித்து கொண்டேன். நம்முடைய மெத்தட் படி அல்ல. நம்முடைய போட கால்குலேஷன்லாம் தவறாய் போய்விடும். வரப்போற காலங்களை குறித்த கால்குலேஷன், வரப்போற நாட்கள் எப்படிப்பட்ட காலங்களா இருக்க போற நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவரால கைவிட பண்ணா யோசபாத்தை கர்த்தர் கைவிடல. சொன்னா பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க, யுத்தத்தை நான் பார்த்துக் கொள்வேன். கர்த்தர் கைவிடவில்லை, தேவனை தேடினதுனால. எல்லா நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லா பட்சத்திலும் தேவனை தேடுவோம். கர்த்தரை ஒரு நாள் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கைவிடலாம், கர்த்தர் கைவிட மாட்டார். கர்த்தர் கைவிட மாட்டார். அதை தேவனை தேடுவோம், பிள்ளைகள் கற்றுக் கொடுப்போம்.
நம்ம ஆண்டவரை தேடுவோம். முதலாவது தேடுவோம், முழு இதயத்தோடு தேடுவோம், முழு மனதோடு கர்த்தரை தேடுவோம், வேத வாசிப்போம், ஜெபிப்போம், ஆவிக்குரிய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம். அதே சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதம் 25 வாசிங்க. இந்த 2 வசனங்களை சொல்லி நீங்க ஒரு இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும். அப்ப என்ன அர்த்தம்? நீதிமானை தேவன் என்ன செய்வதில்லை, கைவிடுவதில்லை. The righteous person, நீதிமான் யார்? தேவனுக்கு முன்பாகவும் மனிதனுக்கு முன்பாகவும் செவ்வையானதை செய்கிறவன் நீதிமான். தேவனுக்கு முன்பாய் மாத்திரமல்ல, மனிதனுக்கு முன்பதாகவும் செம்மையானவளை செய்ய வேண்டும். அவன் தான் நீதிமான். The right person doing right thing before God and man. மனிதனுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு சரியான காரியத்தை செய்கிற சரியான மனிதனாக இருக்கிறது நான் நீதிமான். ஒருவேளை மனுஷனுக்கு முன்னால் சரியான காரியத்தை செய்கிறது போல இருக்கலாம், மனிதனுக்கு முன்னால் தோற்றம் அளிக்கலாம், ஆனா தேவனுக்கு முன்னால சரியா இருக்கா யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்லுகிறார், நான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் குற்றமற்ற மனச்சாட்சி, எல்லாருக்கும் யோக்கியமானவர்களை நடப்பிக்கும்படி விரும்புகிறேன் சொல்லுகிறான். சரியானதை செய்வோம், எது செம்மையான காரியமோ அதை செய்வோம். யோபுடைய வாழ்க்கையை நாம் பார்ப்போமானால், அவன் நீதிமான் என்று வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே பிரச்சனை வந்தது, போராட்டம், தேவன் அனுமதித்தார். தேவன் அனுமதியின் பெயரில் எல்லாம் வந்தது. நண்பர்களெல்லாம் வந்து குற்றம் சாட்டினார்கள். சொந்த மனைவியை அவனை கைவிட்ட ஒரு சூழ்நிலை தான். ஆனால் யோபுவை கர்த்தர் கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடல. நீதிமான் சொல்லும் பொழுது சரியான காரியத்தை செய்வது மாத்திரமல்ல, who have the right relationship with God and man. தேவனோடும் மனிதனோடும் சரியான ஐக்கியத்தை உடையவளாய் காணப்பட வேண்டும், சரியான உறவு வைத்திருக்க வேண்டும். தேவனோடு சமாதானமா இருக்கிறேன், உங்க வீட்டில் இருக்கிற மற்றவர்களோடு சமாதானமா இருக்கிறீங்களா? உடன் நண்பர்களோடு சமாதானமா இருக்கிறீங்களா? சொந்தக்காரர்களோடு சமாதானமா இருக்கிறீர்களா? உடன் விசுவாசியோடு சமாதானமா இருக்கிறீர்களா? தேவை. தேவனோடு மாத்திரமல்ல, மனிதர்களோடும். அல்லது ஆண்டவர் சொன்னார், கூடுமானால் யாவரோடும் சமாதானமாக இருக்கணும் செய்யுங்க, நாடுங்கள். எல்லாரோடும். ஒருவேளை நான் நாடுகிறேன், அவர்கள் வரலன்னா பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பகுதி நானோடு சமாதானமாக முடியாய் ட்ரை பண்ண வேண்டும். அது மிக முக்கியம். அவள் மாட்டேன்னு சொல்லிட்டானா பிரச்சனை இல்லை. அதான் நீதிமான். நம்ம சமாதானம் பண்ணுவதற்கு ஒருவேளை தாழ்த்தி கொடுக்கலாம், கொஞ்சம் தாழ், அது ஒரு கஷ்டமான காரியம் போல காணப்படலாம். ஆனா நான் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் கருதப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, கைவிடுவதில்லை. என்னை மாத்திரம் இல்ல, வேதம் சொல்லுகிறது, நீதிமானுடைய சந்ததியும் கர்த்தர் நிச்சய மாட்டாரு, கைவிட மாட்டார். நம்முடைய சந்ததியை கர்த்தர் கைவிட போறதில்லை. அவை இந்த நாட்களில் தேவனுக்கு முன்பாக நீதிமான் என்ற இடத்துல காணப்படுவோம். மனுஷனுக்கு முன்பாக அல்ல, மனிதனுக்கு முன்பாக நீதிமானை போல காணப்படலாம், அவன் பார்வையில சரியான செய்யறது போல காணப்பட இல்ல. தேவனுக்கு முன்பாக சகரியா எலிசபெத்தை பொறுத்து வாசிக்கிறோம், தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் நீதிமானாய் காணப்பட்டார்கள். தேவனை கைவிடவில்லை. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கை தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கையாய் காணப்படட்டும். நான்காவதாக அதே நீதிமொழி புத்தகம் 37ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்க. நீதிமொழி சங்கீதம் 37:28, அதே சங்கீதம் 37:28. தமது பரிசுத்தவான்களை என்ன செய்ய மாட்டாராம், கைவிட மாட்டார். தமது பரிசுத்தவான்கள், தமது பரிசுத்தவான்கள். பரிசுத்தவான்கள் என்றால் என்ன? Those who are separated people. தேவனுக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஜனத்தை கர்த்தர் கைவிட மாட்டார். தேவனுக்காக
இந்த உலகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் சடங்காச்சாரத்திலிருந்தும் வேறுபிரிக்கப்பட்ட ஜனம், அவர்களை கர்த்தர் செய்ய மாட்டாரு, கைவிட மாட்டார். the separated people. ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களை நான் என்ன செய்தேன், தெரிந்து கொண்டேன். நான் இந்த உலகத்தான் அல்லாத போல நீங்களும் யாரு கிடையாது, உலகத்தார் அல்ல. நீங்க உலகத்துவத்தை வேஷம் தரிப்பதற்கு முயற்சிப்போமானால் தேவன் கைவிடுவார். ஒருவேளை மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு செய்யலாம், மனிதனை பிரியப்படுத்த அவர்களோடு ஒருங்கிணைந்து போகலாம். ஆனா ஒரு நாள் அந்த மனிதர்களை கைவிடுவார்கள். தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்வோமானா எந்த சூழ்நிலையும் கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நான் யோசித்த வேளையிலே சாத்ராக் மேஷாக் ஆபேத்தை குறித்த நினைவு எனக்கு வந்துச்சு. பாபிலோன் தேசத்திலே they were separated people. அவள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்பட்டார்கள். அவைதான் ராஜா பெரிய பொற்சிலையை நிறுத்தி எல்லாரதை வணங்கும்படியாய் கட்டளையிட்ட வேளையிலே 3 பேர் என்ன செய்யல, வணங்கல. அவங்க சொல்லல, எல்லாரும் அப்படி இருக்கும்போது நம்மளும் கும்பிட்டு போட்டு ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். இல்ல, we are separated people. நான் வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்கள். அந்த வசனத்திலே நான் பார்ப்போமானால் அந்த குற்றம் சாட்டுகிறவர்கள் எந்த விதத்திலே ஒரு குற்றம் சாட்டுகளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறாங்க. தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிங்க. ரொம்ப எம்பசைசிங் வேர்டு என்னன்னா நீர். யாரு? நீர் ஏற்படுத்தின. நல்லா கவனிங்க. 3 பேர் செப்பரேட்டட் பீப்புள், யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. என்ன செய்றாங்க? உண்மை. நல்லா கவனிங்க. உண்மை மதிக்கவில்லை. உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நல்லா கவனிச்சீங்களா? தேவனுக்காக செப்பரேட்டட். இந்த முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ராஜாவுடைய போஜனத்தை எல்லாரும் சாப்பிட்டாங்க. ஆனா 4 வாலிபர் மாத்திரம் சாப்பிடல. they have separated themselves. வேறு பிரித்துக் கொண்டார்கள். நாங்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்தாலும் இதனுடைய காரியங்களை உட்கொள்வது அல்ல, நான் தேவனுக்காய் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த நாட்களில் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் மிக அவசியம். நான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அடையாளம் நம்முடைய பெயரில் அல்ல, நம்ம சொல்றதில் அல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். வாழ்க்கையிலே காணப்படணும். ஒருவேளை நிமித்தமாய் துன்பம் அனுபவிக்கிறது போல காணப்படலாம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு வணங்கல. அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாய் விரும்பினாரே தவிர ராஜாவை பிரியப்படுத்த முடியாய் விரும்பவில்லை. அக்கினிக்கு சொல்லுக்குள்ளே தூட போடப்பட்டார்கள். 7 மடங்கு அதிகமாய் சூடாக்கப்பட்ட அக்கினியிலே தூக்கி போடப்பட்டார்கள். தேவன் கைவிட்டாரா? ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிடவில்லை. யோசுவார், ஆண்டவர் கைவிடலை, ஆண்டவர் கைவிடலை, ஆண்டவர் கைவிடலை. தாசலை அனுப்பி விடுவித்தார் வாசிக்கிறோம். கைவிடலை. சரிப்பா அந்த ஆக்கள் போங்க. இல்ல, அந்த அக்கினி சூளையின் நடுவிலும் 4வது நபராய் அவர் இறங்கி அவர்களோடு உலாவி வந்தார் என்று வாசிக்கிறோம். நல்லா கவனிங்க. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அக்கினி சூளையாய் இருந்தாலும் அங்கேயும் நம்மை விட்டு விலக மாட்டார். ஹல்லேலூயா. நான் சொன்னேன், அந்த அமலேக்குரிய எஜமான் சுகவீனமானவனை விட்டுட்டு போயிட்டான், செத்து தொலைன்னு விட்டு போயிட்டான். நான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எந்த இக்கட்டான நேரம் வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் அவர் நம்மை கைவிடாத ஆண்டவர், நம்மை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில் போகலாம், நெருக்கத்தின் பாதையில் போகலாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுனால தேவனின் நாமத்தை நிமித்தம் கொஞ்சம் பாடுகளா இருக்கலாம், கஷ்டங்களா இருக்கலாம், சில நன்மைகள் ஒருவேளை கிடைக்காம இருக்கலாம். பயப்படாது, கர்த்தர் ஒரு நாள் கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அந்த தேசத்திலே உயர்த்தி வைத்தான். ஹல்லேலூயா. ராஜா உயர்த்தினான். ஒரு ராஜாவை உயர்த்திருப்பானால் தேவன் அந்த உயர்வை கட்டிடுவார்.
இந்த காலவழியிலே தேவனுக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஜனமாய் நாம் காணப்படும். தேவனுக்கென்று வேறு விரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை செய்வோம். வெளிப்பட்ட விஷயம் சொல்லுகிறது போல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் என்ன செய்யட்டும்? பரிசுத்தமாகட்டும். பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்கள், பரிசுத்தத்துக்குரிய காரியங்களை நாம் நாடுவோம். இந்த உலகத்தின் எல்லா தப்பத்தக்கதாய் கத்தம் உதவி செய்வாராக. கடைசி வார்த்தை சொல்லி முடிக்க ஒரு ஏசாயாவின் புத்தகம் 41 அதிகாரம் 17 வாசியாப்போம். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து, அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். ஆண்டவர் செவி கொடுத்து நான் அவர்களை என்ன செய்ய மாட்டேன்? கைவிட மாட்டேன். ஜெபிக்கிற ஜனத்தை தேவன் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் நோக்கி உண்மையாய் தேவன் நோக்கி கூப்பிடுகிற எந்த ஜனத்தையும் தேவன் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஜெபிக்கிற ஜனத்தை தேவன் கைவிட மாட்டார். நாட்டில் கர்த்தரை நோக்கி அதிகமாக ஜெபிக்க வேணும். ஒருவேளை ஜெபத்துக்கு பதில் வராது போல காணப்படலாம், ஜெபத்துக்கு பல தடைகள் வரும் போல காணப்படலாம். ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஜெபம் என்பது ஒரு மூச்சு போல, நம்முடைய வாழ்க்கையில மூச்சு விடுவது போல ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஜெபம் என்பது முக்கியமான ஒன்று. அவளை கர்த்தர் கைவிடுவதில்லை. தானியேலை குறித்து வாசிக்கிறோம். தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் என்பது நல்லா தெரியும். அவன் சாதாரண நிலைமையில இல்லை. 6ஆம் அதிகாரத்தில் வாசிங்கன்னா மிகுந்த உயர்வான பதவியில் இவன் இருக்கிறான், முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கிறான். நான் ஜெபிக்க தவறவில்லை. இன்னைக்கு நமக்கு கொஞ்சம் வேலை வந்தோடனே ஜெபிக்க விட்டுருவோம். நான் சொல்ல பார்த்தீங்கன்னா அதனால வேலையை சொல்லுவோம், இல்லை பிள்ளைகளை சொல்லுவோம், இல்லை புருஷனை சொல்லுவோம், இல்லை மனைவியை சொல்லுவோம், ஏதாவது சொல்லுவோம். தானியேலை கர்த்தர் தேசத்திலே மிக உன்னதமான இடத்திலே வைத்திருந்தார். ஏராளமான பொறுப்புகள், ஏராளமான காரியங்கள். ஆனாலும் ஒரு நாளைக்கு 3 முறை அவன் ஜெபித்தான். நீங்க நம்ம ஜெபிக்கிறது போல இல்லை. நீங்க ஜெபிக்கும்படி கண்ணை மூடுவாங்க, அதற்கு கண்ணை திறந்துடுவாங்க. ஏன்னா ஒரே நிமிஷத்தில் ஜெபம் முடிஞ்சு. அவன் அப்படி இல்லை. சிஸ்டமேட்டிக்கல் ப்ரேயர், சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதை பார்க்கும். ஒரு இடத்தை வச்சிருக்கான், ரெகுலர் டைம், ரெகுலரான பொசிஷன், மேலே ஏறி பலகளை திறந்து முழங்கால் படிக்கிட்டு 3 நேரம் என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ண. எத்தனை பேர் இன்னைக்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறோன்னு பாருங்க. ஆண்டவர் நோக்கி நம்முடைய ஜெபம் சிஸ்டமேட்டிக்கலா இருக்கான்னு பாருங்க. குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. இது என்னுடைய ஜெப நேரம், நான் நேரத்தை ஜெபம் தான் செய்வேன். தெரியும், பத்திரத்தை கையெழுத்து வச்சாச்சு. ராஜாவை தவிர வேறு யாரை வணங்கினாலும் சிங்கக்கவிலே தூக்கப்படுவார்கள். மேதிய பெர்சிய சட்டத்தின்படி ராஜாவே எழுதினாலும் ராஜா அந்த தாக்கீதை மாற்ற முடியாது. தானியேல் நல்லா தெரியும், நான் அதை மாற்றவில்லை. ஏன்னா எனக்கு ஆண்டவரோடு உள்ள உறவு தான் முக்கியம். உடைய எந்த காரியம் வந்தாலும் பரவாயில்ல, தலையே போனாலும் நான் கர்த்தரை ஜெபிக்காம நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. நீங்க நம்ம வீடு சொந்தக்காரர் வந்துட்டாருன்னா ஜெபம் இல்லாமல் போயிடுது, அப்படிதானா? போயிடுது. முக்கியமான காரியம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், ஆப்சன்ட் ப்ரேயர் இல்லை. என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் தலையே போனாலும் பரவாயில்ல, நான் ஜெபத்தை எடுத்த போறதில்லை. தெரியும், சிங்கக்கீழே தூக்கி போட்டார்கள். பிரச்சனை வராமல் இருக்காது, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, உள்ள போட்டாங்க. ஆனால் அதை குறித்து தானியேலுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் கைவிட்டாரா? இல்லை. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதர்களை கர்த்தர் ஒரு நாள் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தை பிடித்திருக்கிறார். என்ன ஆச்சரியம்னா, இவனை தூக்கிட்டு அவன் மேல குற்றம் சாட்டப்பட்டவன்லாம் உள்ள போட்டாங்களாம். என்ன ஆச்சுன்னு பாருங்க. இந்த குற்றம் சாட்டப்பட்ட எல்லாரும் உள்ள போட்ட வழியிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனத்துல
அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே எல்லாம் கவனிங்க, கீழே போறதுக்குள்ள எல்லாம் காலி. ஆனா தானியேல் ஒண்ணுமே செய்யல, சேதப்படுத்தல, கர்த்தர் கைவிடல. ஆகவே இந்த நாட்களில் ஜெபம் என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. நம்மை கைவிடாதபடி காக்கக்கூடிய ஒன்று ஜெபம். ஹல்லேலூயா. ஆகவே தொடர்ந்து ஜெபிப்போம், இடைவிடாமல் ஜெபிப்போம், சோர்ந்து போகாமல் ஜெபிப்போம், விடாப்பிடியாய் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். தேவன் நம்மை கைவிடுகிறதே இல்லை, கைவிட மாட்டார். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. புலம்பலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3:31. ஆண்டவர் என்றென்றைக்கும் என்ன செய்ய மாட்டார்? எல்லா சத்தமா சொல்லுங்க. அப்பா எப்ப நான் கைவிட மாட்டாரா? என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நாட்கள் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். இந்த வரப்போகிற காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில அனுபவிக்க போகிறோம். ஆண்டவரை கைவிடாத ஒரு வாழ்க்கையை செய்ய உதவி செய்ய போறோம். அது நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்வோம். ஆண்டவர் மற்ற எந்த காரியத்தையும் கேட்கல, மற்ற காரியத்தை நம்மளை எதிர்பார்க்கல. நம்ம அவரை தேட வேண்டும், அவரோடும் மற்றவர்களோடும் சரியான உறவை நாம் வைத்திருக்க வேண்டும், அவர் நோக்கி ஜெபிக்கணும். இந்த உலகத்தில் வேறுபட்ட மனிதராய் நாம் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லாருக்கும் முன்னால கைவிடாம ஆச்சரியப்படும்படியாய் அற்புதமாய் கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா. முடிஞ்சு போனா இல்லாமற் போனான் என்று சொல்லுகிற ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் அவருடைய நம்முடைய கரத்தை பிடித்தவர் நிப்பாட்டுவார். தாவீது கர்த்தர் செய்தார், ஷாத்ராக் மேஷாக் கர்த்தர் சொன்னார், செய்தார், தானியேல் கர்த்தர் செய்தார். இவங்க சாப்டர்லாம் க்ளோஸ், நீ முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். இல்ல, கர்த்தர் கைவிடவில்லை. நீ வரப்போகிற காலங்கள் மிகக்கூடிய காலங்கள். நான் நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. ஆனால் அவரை கோபப்படுத்தாம நான் வாழ்வோம். அவரை கோபப்படுத்த வேண்டாம், கோபப்படுத்த வேண்டாம். நல்ல ஒரு ஆரம்பம் ஒரு வெற்றிகரமான முடிவுக்கு போயிடாது. ஒரு நாள் கிடைத்த வெற்றி அடுத்த நாள் கிடைக்காது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடணும். அதுதான் சவுல் தவறிவிட்டான். முதல்ல ஆரம்பத்தில் நல்லா இருந்தான், ஆனா பின்ன நாட்களில் அப்படி இல்லை. தேவன் சான்சஸ், தருணங்களை கொடுத்தார். அந்த தருணங்களை எல்லாம் மிஸ் பண்ணிட்டான். வாய்ப்புடைய கர்த்தர் கொடுத்தார், அந்த வாய்ப்பெல்லாம் அவன் தவறிட்டான். அதனால கர்த்தரே கைவிட்டார். வேண்டாம். இந்த நாட்களில் எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தைரியமான ஒரு காரியம்னா, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை கைவிடாத கர்த்தர். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன வந்தாலும் கைவிட மாட்டார். எஜமான் சுகவீனமானவனே கைவிட்டு போயிட்டான். அவ்வளவு யோசிப்பார். நீ பணம் இல்லைன்னு கைவிட்டுருவாங்க, நல்ல பொசிஷன் இல்லைன்னா கைவிட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை கைவிடாதபடி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த இடத்துல வந்து கை தூக்கி மேல கொண்டு வருவாரை தவிர நம்ம கிடத்தவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவரை தொடர்ந்து பின்பற்றுவோம், அவரை தொடர்ந்து தேடுவோம். ஆண்டவரிடத்தில் என்னிடத்தில் பெரிய காரியத்தை செய்ய சொல்லல, தொடர்ந்து கர்த்தரை தேடுவோம், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், தேவனுக்கும் அவரோடும் மற்றவரோடும் சரியான உறவை வைத்திருப்போம். இந்த உலகத்தின் பாவங்களுக்கும் சடங்காச்சாரம் செப்பரேட் பண்ணி காணப்படுவோம். தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்துடையவர்களாய் காணப்படுவோம். ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது இந்த உலகம் எல்லாராலும் கைவிடப்படுற சூழ்நிலை ஏற்பட்டாலும் கர்த்தர் நம்மை இடத்துல கரம் பிடித்து நடத்துவார் ஒவ்வொரு நாளும். அப்படிப்பட்ட வாழ்க்கை செய்வோம். ஆண்டவர் என்னென்றைக்கும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கோபப்படுத்த வேண்டாம், கோபத்தினாலே கைவிட்டு என்று எழுதப்படும். தேவ சகோதரர் எல்லாருமே போமா, எல்லாம் சேர்ந்து இந்த பல்லவி பாட போகிறோம். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். விசுவாசத்தோடு பாட சின்ன பல்லவிதான். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிடவே மாட்டார். காற்று வீசாது வீசும், புயல் வீசும். வாழ்க்கையில எதிர்காற்றுகள் வரலாம், புயல் வரலாம்.
தேவனுடைய பிள்ளையே, நானும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இந்த காலை எனக்கு உங்களுக்கு கொடுக்கிற தைரியம், ஆண்டவர் கூட என்னை கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் கைவிட மாட்டார். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை பெற்றவர்கள், எவ்வளவு பெரிய சாக்கியத்தை பெற்றவர்கள். இந்த மார்ச் மாதத்தின் முதல் வாரத்தில் தேவன் சொல்கிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன், ஜனத்தை கைவிட மாட்டேன். காரணம், நம்முடைய பக்தி, நம்முடைய சிறப்பு தன்மையினால அல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் மன உருக்கம், அவர் தயவு, அவருடைய கிருபை இதுவரை கைவிடவில்லை. இது வரப்போற நாட்கள் கைவிடப்பான்னு நடத்துவார்கள். வரப்போற காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. வரப்போற நாட்கள்ல என்ன சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது, எப்படிப்பட்ட காலங்கள் நடக்க போது நமக்கு தெரியாது. நெருக்கமும் இடுக்கமும் வருகிற காலம். நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எல்லாம் சேர்ந்து இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெருங்காற்று, சின்ன பதவிதான் பாட போறோம். எல்லாரும் தெரியாத கற்றுக்கொண்டு எல்லாம் சேர்ந்து விசுவாசத்தோடு பாட போறோம். ஒரு நாள் சொல்ல போறோம், இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடாமல் நடத்தினார் என்று நீங்கள் சாட்சியம் சொல்லும்படியாய் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் பாடுவோமா? இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். கொஞ்சம் வரைக்கும் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். 2 முறை. ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். விசுவாசத்தோடு அவர் என்னை கைவிடவே, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். மனிதன் கைவிடலாம், நம்பியிருக்கிறவர்கள் கைவிடலாம், சொத்துக்கள் கைவிடலாம், நேசிப்பவர்கள் கைவிடலாம். பவுல் அப்போஸ்தலரோடு உடன் நின்ற எல்லாரும் கைவிட்டார்கள். என்னுடைய பிள்ளையே, கர்த்தர் ஆண்டவர் என்னென்றைக்கும் கைவிட மாட்டார். ஒரு பிரச்சனையின் மத்தியிலே அவர் வந்து கரத்தை பிடித்து உயர்த்துவார். கஷ்டத்தின் மத்தியிலே வழிகாட்டியோட கரம் பிடிப்பார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லா வாய்ப்பு அறிக்கை செய்வோம். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் என்னை கைவிட மாட்டார். பாடி முடிக்க போகிறோம். எதிர்காலத்தை அப்படியே கண்களுக்கு முன்னால கொண்டு வருவோம். என்ன சூழ்நிலை இருக்கிறீங்கன்னு பாருங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டத்தை மத்தியில போறீங்க, எதை குறித்து நீங்க பயப்பட்டு இருக்கிறீங்க, எதை குறித்து அச்சம் உங்க வாழ்க்கையில இருக்கிறது, எதை குறித்து ஒரு யோசனை கலக்க உங்க வாழ்க்கையில இருந்து கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் கண்களுக்கு முன்னால நிறுத்தி சொல்லப்படுது, என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் வேறும் காற்று வீசினும் இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார்.
சூழ்நிலை கர்த்தரை கைவிட போகிறதில்லை. அவர் கைவிடவே மாட்டார். அவரை கோபப்படுத்தாத ஒரு வாழ்க்கை செய்வோம். அவரை கோபப்படுத்த வேண்டாம். ஆண்டவர் கோபமூட்டுகிற காரியங்களுடைய வாழ்க்கையில வேண்டாம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவரை தேடுவோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் சரியான காரியத்தை செய்வோம். தேவனோடும் மனிதரோடும் சரியான உறவை நாம் வைத்திருப்போம். இந்த உலகத்தின் எல்லா காரியத்தையும் செப்பரேட் பண்ணிக் கொள்வோம். இந்த உலகத்தோடு இணைந்து வாழ்கிற வாழ்க்கையே அல்ல, ஒரு வேறு பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கட்டும். ஜெபிப்போம். வேதவாசன் தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பவுல், தாவீது, யோசபாத் போன்ற மனிதர்கள் எல்லாம் தேவன் கைவிடவே இல்லை. கர்த்தர் கைவிட மாட்டார். பயப்பட. ஆண்டவர் கைவிடாத தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் செய்கிற காரியம் சின்ன சின்ன காரியம் தான். கர்த்தரை தேடுவது ஒரு சாதாரண காரியம் தான், முடிந்த காரியம் தான். அப்படிப்பட்ட அனுபவம் கட்டும். சவலை போல ஒரு வாழ்க்கைக்குள்ள போயிட வேண்டாம். உயர்வை பெற்றும் மேன்மையை பெற்றும் எதிர்பாராத ஆசீர்வாதத்தை பெற்றும் ஆண்டவருக்கு பிரியமல்லாதனால, ஆண்டவர் ஜீவிக்காதனால, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதனால நம்ம வாழ்க்கை நிலைமைப்படுத்த வேண்டாம். நம்முடைய வாழ்க்கை தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை. தேவனால் கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை. நம்முடைய ஆண்டவர் கைவிடாதவர். இரக்க நிறைந்த கர்த்தர். இரக்கத்தின்படியே இதுவரை நம்ம கைவிடல. எத்தையோ சூழ்நிலை கைவிட்டிருக்கணும். பலவீனத்துல கைவிட்டிருக்கணும். நெருக்கத்துல கைவிட்டிருக்கணும். ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன், வெகுவாய் மன்னிக்கிறவர், தயை மறுத்தவர். அதனால நம்மள கைவிடாதபடி இருந்தார். தொடர்ந்து ஒரு கைவிடாதபடி ஜீவிக்க, நாளை கேட்ட வார்த்தைபடியாய் ஜீவிக்க கர்த்தருடைய கிருபையோடு எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஓ ஹalleluya 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 ஹalleluya. ரபலா கதராமா ஷபரபலா கதராமா ரே கதராமா. ஆண்டவரே, இதுவரைக்குமே கைவிடாதபடி நடத்தினப்பா. உடைய இரக்கத்தினாலே, உடைய மன உருக்கத்தினாலே, உடைய தயவினாலே ஆண்டவரே எங்களை கைவிடாதபடி நடத்தினப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இனி வரப்போற நாட்களில் நாங்கள் உம்மால கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய தேவாவியானவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உண்மையாய் உதவிச்சு ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நல்ல ஆண்டவரே, தருமையான நாளுக்காய் ஸ்தோத்திரம். ஆராதிக்கிற ஆண்டவர், எங்களை கைவிடாத கர்த்தர் அப்பா. உம்மை தெய்வமாய் கொள்ளும்படி, உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் எனக்கு பெரிய பாக்கியத்தை கொடுத்தீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். இதுவரை என் வாழ்க்கையில் ஆண்டவரே கடின கழுத்துள்ளாய் காணப்பட்டாலும், பாவம் செய்திருந்தாலும், கீழ்ப்படியாமல் போயிருந்தாலும், உடைய இரக்கத்தின்படியே நிர்வேகுவாய் மன்னிக்கிறவரும் மகா இரக்கமுள்ளவரும் கிருபையுள்ளவராய் இருந்தீர் அண்ணாப்பா. எங்களை கைவிடல ஆண்டவரே, எங்களை கைவிடலப்பா. இனி வரப்போற நாட்கள்ல உம்மால கைவிடப்படாத ஒரு வாழ்க்கை செய்ய எல்லா சூழ்நிலையிலும் உம்மை தேடுவதற்கு உதவி செய்யுங்க. தேடுவதை அலட்சியப்படுத்த வேண்டாம் ஆண்டவரே. மனிதர்களோடு மற்றவர்களோடு சரியான உறவை வைத்திருக்க, சரியானதை செய்ய உதவி செய்யுங்க. உலகத்தின் காரியத்திலும் பாவத்திலும் பாரம்பரியத்திலும் வேறுபடுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. உம்மை நோக்கி எல்லாரும் ஜெபிக்க உதவி செய்யுங்க. பசுத்தவான்களா எப்படின்னு கைவிடலாம் பார்த்தப்பா. தேவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையில இக்கட்டான சூழல் வந்தாலும் கைவிடாதபடி தலையை ஏற்றி நடத்தின ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அப்படியே நீ செய்வீராக. இந்த வாரம் சில பிள்ளைகள் வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கூட பரிசு எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிரபலங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, தொடர்ந்து நம்முடைய கரம் கொடுக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். சபையை சார்ந்த வெளியில் எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருக்கும் ஆசீர்வதிப்பீராக. புறப்படும் இந்த மாதம் முழுவதும் ஒரு விசேஷ கிருபைகளோடு கொண்டு நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் உணர்வுகளுக்கு உதவி செய்யும். உமக்கே நாங்கள் சகல கணத்தை துதியும் இயேசுவின் நாமத்திலே நல்ல பிதாவே. ரத்தத்தில் மறைந்துள்ளே
இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய பாதலும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் இருப்பதாக.